வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதல் நிலவே எபிசோட் 62. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் இன் பார் ஹவுஸ் இன் ஏபி ரூம். ஆதி பாரு நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆதிக்கு தூக்கம் கழிது. மெதுவாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பாரு ஆதி ஜஸ்டில் நல்லா குழந்த மாதிரி க்யூட்டாக தூங்கிட்டுருக்கா. ஆதி அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவளுக்கு தூக்கம் கலையாமல் பெட்டில் படுக்க வச்சுட்டு ஃபீவர் இருக்கான்னு செக் பண்ணுறாரு. ஆதி ஃபீவர் இல்லை, சரி இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நம்ம போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலான்னு பெட்டை விட்டு இறங்கி பாருக்கு பெட்ஷீட் நல்லா போற்றி விடுறாரு. பார்வை சினிங்கிட்டு அகைன் திரும்பி படுக்கிறா. ஆதி அவளுக்கு தட்டி கொடுத்து டவல் எடுத்து வாஷ்ரூம் போகிறாரு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் வெளியே வர்றாரு. பார்வை பார்க்குறாரு. பாரு இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. ஆதி டிஷர்ட் போட்டு பால்கனிக்கு போகிறாரு. ஹேர் வெட்டாக இருக்கனால பால்கனிக்கு போய் தலையை தோட்டுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் க்ரில்லில் கை வச்சு பேலன்ஸ் பண்ணி சாஞ்சு நின்று வியூவை பார்த்துட்ருக்காரு. அப்புறம் கார்டனை பார்க்குறாரு. கார்டனில் ஆர்கே யார்கிட்ட கோவமாக பேசிகிட்ருக்காரு. ஆதி எதை கவனிக்கிறாரு. ஆதி ஏன் மாமா மார்னிங் இவ்வளோ டென்ஷனாக இருக்கான்னு திங்க் பண்ணுறாரு. அப்போ ஆதின்னு சவுண்டாக ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆதி திரும்பி பார்க்குறாரு. பாரு பெட்டில் உட்காந்து அழுதுட்ருக்கான். ஆதி டென்ஷனாக பாருக்கிட்ட வந்து உட்கார்றாரு. ஆதி பார்வதி என்னாச்சுன்னு பாரு ஷோல்டரில் கையை வைக்கிறாரு. பாரு ஆதி ஹக் பண்ணி அழறான். ஆதி ஒன்றும் புரியாமல் பாருவை பார்க்குறாரு. பாரு ஆதி என்னை விட்டு போகாதீங்க ப்ளீஸ். ஆதி என்னாச்சு? நான் எங்கேயும் போகல, உன் கூட தான் இருக்கேன். பாரு அழுதுகிட்டே இருக்கான். ஆதி அவளை ஹக் பண்ணி அவ முதுகு தேய்ச்சி விடுறாரு. பாரு தேம்பி எழறா. ஆதி அவ ஃபேஸ் நிமித்தி அவரை பார்க்க வைக்கிறாரு. பாரு பார்க்குறா. ஆதி என்னாச்சுமா? பாரு பயமாக இருக்குங்க. உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போயிருமா? என்னை விட்டு போயிடுவீங்களா? ஆதி என்னாச்சு எப்படி கேட்குறேன்? பாரு கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க. ஆதி அவர் 2 கையும் அவரோட கைக்குள்ளே வச்சு பாரோட நெத்தியோட அவர் நெத்தி வச்சு முட்டுறாரு லைட்டாக. பாரு ஆதி பார்க்குறா. ஆதி அவளை பார்த்து சிரிச்சிட்டு அவள் கண்ணை பார்த்து பேசுகிறாரு. ஆதி நீ ஏன் போக சொன்னாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். இந்த ஆதித்ய இந்த பார்வதிக்காக மட்டும்தான் இருப்பான். யார் சொன்னாலும் என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நீ எதையும் நினைக்காத, புரிஞ்சுதானு பாரு ஃபோர்வெட்டில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. ஆதி அவள் ஹேரை அவள் காதுக்கு முன்னாடி ஒதுக்கி விடுறாரு. ஆதி சரி சொல்லு, என்னாச்சு இப்படி திடீர்னு கேட்குறேன்? ஏதோ கனவு கண்டியா? பாரு யாரோ உங்ககிட்ட வந்து என்னை பிரித்து இழுத்தாங்க, நீங்களும் என்ன? பாரு நீங்களே என்னை திட்டிட்டு வெளியே அவங்க கூட போனீங்க, அதான் நான் பயந்துட்டேன்னு பாவமாக சொல்கிறா. ஆதி யார் கூட போனேன்? பாரு தெரில, எனக்கு அவங்க ஃபேஸ் தெரியல, அதான் நான் அழுந்தேன். மறுபடியும் நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்களோன்னு. நீங்கள் என் கூடவே இருங்க, என்னை விட்டு போகாதீங்க. நான் ஏதாவது தப்புன்னா என்னை அடிங்க திட்டுங்க, ஆனால் என்னை விருத்துறாதீங்க அழறா. ஆதி அவளை எடுத்து ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு அழுதுட்டு ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அழுதுட்டு ஆதி ஹக் பண்ணிக்கிறா. ஆதி நான் சாகிற வரை நீ உன் கூட தான் இருப்பேன், எந்த சூழ்நிலையும் உன்னை விட மாட்டேன். நீ அந்த கனவை நினச்சி பயப்படாத சரியா? பாரு ஆதி பாரோட சைடில் கிஸ் பண்ணுறாரு. சீன் ஃபேட்ஸ் இன் ஈவினிங் அட் ஹால். எல்லோரும் ஹாலில் இருக்காங்க. சீதா பார்வதி நாளைக்கு உனக்கு தாலி பிரித்து கோக்குற. சீதா ஃபங்க்ஷன் இருக்குது, நாளைக்கு கல்ல சீக்கிரம் ரெடி ஆகிடு சரியா? ஷர்மி ஆமாம் நாளைக்கு அக்காவோட. ஆதி ஆமாம் நாளைக்கு உன் அக்காவுக்கு தான் தாலி பிரித்து கோக்க போகிறோன்னு ஷர்மிக்கிட்ட சொல்லாதுன்னு கண்ணை காட்டுறாரு. ஷர்மி ஓ சாரி நாக்கு கடிச்சிக்கிறா. பாரு நம்ம வீட்டில் வச்சு தானம்மா? சீதா ஆமாண்டி. பாரு அப்பா எங்கம்மா? ராஜி அண்ணன் ரூமில் தான் இருக்காரு. ஆதி மார்னிங் ஆர்கே யார்கிட்ட கோவமாக ஃபோனில் பேசிகிட்டு இருந்தது யோசிச்சு பார்க்குறாரு. ஆதி என்ன பிரச்சனைன்னு போய் கேட்கலாமான்னு மைண்ட் வயசில் நினைக்கிறாரு. ஆதி பார்வதி நான் மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன், நீ எங்கே இரு. பாரு என்ன விஷயங்க? ஆதி ஒன்றும் இல்லை, வந்ததுலேருந்து நான் அவர்கிட்ட பேசவே இல்லைல்ல, அதான் சும்மா பேசிட்டு வரேன். பாரு ஆதி ஆர்கே ரூமுக்கு போகிறாரு. இன் ஆர்கே ரூம். ஆர்கே பெட்டில் உட்காந்து எதுவும் யோசிச்சுட்ருக்காரு. அப்போ ஆதி வராரு. மாமா. ஆர்கே நிமிந்து பார்க்குறாரு. ஆர்கே மாப்பிள்ளை உள்ளே வாங்க. ஆதி ரூம்குள்ளே வர்றாரு. ஆர்கே என்ன மாப்பிள்ளை? ஆதி நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். ஆர்கே பார்க்குறாரு.
ஆதி, ஏன் இன்னைக்கு ரூம்லேயே இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆர்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். ஆதி, இல்லை நான் மார்னிங் உங்களுக்கு கார்டனில் பார்த்தேன், யார்கிட்டயும் கோவமாக பேசிகிட்டு இருந்தீங்க. அப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக ஏதோ டென்ஷனாகவே இருந்தீங்க. ஆஃபீஸ்க்கு போகல, ஏதோ ப்ராப்ளமா? ஆர்கே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. ஆதி, நிஜமாவா? ஆர்கே திடீர்னு அழறாரு. நான் தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆதி. ஆதி, அங்கிள் என்னாச்சு? ஆர்கே மியூட்ல ஏதோ சொல்கிறாரு. அதை கேட்டு ஆதி ஷாக் ஆகிறாரு. ஆர்கே, தெரியாமல் என் பொண்ணு அதை பொறுக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவனை பற்றி தெரியாமல் இப்போ அதை வச்சு பார்வதி கல்யாணம் பண்ணியே தீர்வுன்னு இருக்கான். இல்லை, நான் அவனோட பிஸ்னஸ் டீலிங்கில் சைன் பண்ணுமா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆதி ஆர்கேவை கன்சல்ட் பண்ணுறாரு. அப்போ அவி ரூம்குள்ளே வராரு. அவி, இது ஏமாமா முன்னாடியே சொல்லலை, அவனுக்கு ஒரு வழி பண்ணியிருப்போம்ல. ஆதி, நீ எப்படா வந்த? அவி, நீ வரும்போது வந்துட்டேன் ஆதி. ஆர்கே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, பார்வதிக்கு எதுவும் ஆகிருமோன்னு. ஆதி, பயப்படாதீங்க அங்கிள், பார்வதிக்கு எதுவும் ஆகாது, ஷர்மிக்கு எதுவும் ஆகாது, நாங்கள் பார்த்துக்குறோம். அவி, ஆமாம்மாம்மா, இதை பற்றி நீ யோசிக்காதீங்க, நான் ஷர்மிளா கூட இருந்து அவளை பார்த்துக்குறேன். பார்வதியும் ஆதி பார்த்துப்பான். 3 பேர் இப்படி பேசிகிட்ருக்காங்க. அப்போ ஷர்மி வந்து 3 பேர் ஹாலுக்கு கூப்பிட்றா. எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. ஆர்கேன்னு அதே டென்ஷனில் தான் இருக்கார். அவின்னு ஆதி, நாங்கள் பார்த்துக்குறோன்னு அவரை கன்சல்ட் பண்ணுறாங்க. ஆர்கே ஸ்மைல் பண்ணுறாரு. சீன் ஃபேட்ஸ். இன் மார்னிங் பார் ஹவுஸ் அட் ஹால். பாருக்கு தாலி பிரித்து கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஐஷு அண்ட் இன்னும் சில சமூக பெண்கள் தாலியை செயினில் கோத்துட்ருக்காங்க. ஆதி பாரு கீழே உட்காந்துட்ருக்காங்க. அவங்கள சுற்றி ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிற்கிறாங்க. அகிலா, சீதா இப்போ தாலி கட்ட சொல்லாமா? சீதா, அகிலா, ஆதி இந்த செயினை பாருக்கு போட்டு விடு. ஆதி இன்னும் செயினை வாங்குறாரு. பாரு ஆதி பார்க்குறா. ஆதி ஸ்மெல்லோட அவ கழுத்தில் செயின் போட்டு விடுறாரு. பாரு ஹாப்பியாக அந்த செயினை தொட்டு பார்க்குறா. எல்லோரும் ஹாப்பியாக இப்பயே வாழ்த்துறாங்க. இப்படி ஃபங்க்ஷன் முடியுது. ஆதி, ஷாம். ஆதி ஏதோ கண்ணாலே கேட்குறாரு. ஷாம் எல்லாம் ஓகேன்னு ஆக்ஷன் பண்ணுறாரு. ஆதி திரும்பி பாருவை பார்க்குறாரு. பாரு சிந்தன் சர்மிக்கிட்டே ஏதோ பேசிகிட்டு இருக்கான். ஆதி, பார்வதி. பாரு, ஆதி டயர்டாக இருக்கா? பாரு, இல்லைங்க. ஆதி, பரவாயில்ல, நீ போய் ரெஸ்டடு. பாரு ஏதோ சொல்ல வரா. ஆதி, எனக்கு டயர்டாக இருக்குது, நீ வா ரூமுக்கு போகலாம். சிந்து, நாங்கள் ரூமுக்கு போகிறோம், யாராவது கேட்டால் சொல்லிடுறேன். சிந்து, ஓகேண்ணா. ஆதி பாரு கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாரு. ஷாம், சர்மி, சிந்து, அருண் ஐஷுக்கிட்ட ஏதோ சொல்கிறாரு. 4 பேர் ஹாப்பியாக ஓகே சொல்கிறாங்க. ஏபி ரூம். பாரு நல்லா தூங்கிட்டுருக்கா. ஆதி ஹேக் பண்ணி ஆதி பாரு தூங்குறத பார்க்குறாரு. ஆதி லோ வாய்ஸில் பார்வதின்னு கூப்பிட்றாரு. பாரு நல்லா தூங்குறா. ஆதி மெதுவாக பார்வை பெட்டில் படுக்க வச்சுட்டு சிந்துக்கு கால் பண்ணி வர சொல்கிறாரு. சிந்தன் ஷர்மி வராங்க. ஆதி, ரூம்லேயே இருங்க, நான் வந்துடுறேன். பார்வதி எழுந்து நான் எங்கேன்னு கேட்டால் ஆஃபீஸருக்கா வெளியே போயிருக்குன்னு சொல்லிடு, சரியா? சிந்து, ஓகேண்ணா. ஆதி பாரு பக்கத்தில் போய் அவர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறாரு. சேம் ஃப்ரீஸ். Here we go. உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. Yeah. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.